எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நான் உங்கள் சஞ்சு. ஜூன் 9ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ். பவ்யா இணையதளத்தை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது அப்படின்னா சரியான விடை காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தான். பவ்யா ஸ்கீம் அப்படிங்கிறது 100 இண்டஸ்ட்ரியல் பார்க் டெவலப் பண்றதுக்கான ஒரு திட்டம். மார்ச் 2026 தான் நம்ம கேபினெட் அப்ரூவல் கொடுத்தாங்க. மொத்த காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 33,660 கோடி. மக்களே, அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் 8வது மண்டல வானிலை ஆய்வு மையம் எங்கு திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னா லக்னோ, உத்தரப்பிரதேசத்துல. ஒரு 2 நாள் முன்னாடி தான் 7வது வானிலை ஆய்வு மையம் ஜம்முல ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கேள்வி நமக்கு சிப்ரி 2026 அறிக்கையின்படி இந்தியாவில் எத்தனை அணு ஆயுதங்கள் உள்ள அப்படின்னா 190 நியூக்ளியர் வாரட்ஸ் இருக்கு. பாகிஸ்தான் நம்மளை விட கம்மி தான், 170 தான் வச்சிருக்காங்க. ஓவராலா மிலிட்ரிக்கு அதிக ஸ்பெண்ட் பண்ற நாட்டில் இந்தியா 5வது இடத்துல இருக்கு அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மக்களே. அடுத்த கேள்வி நமக்கு வாக்குச்சீட்டு பற்றாக்குறையை தொடர்ந்து எந்த நாடு தேர்தல் நடைமுறையில் சீர்திருத்தம் செய்ய உள்ளது அப்படின்னா நமக்கு தென்கொரியா. சவுத் கொரியால வாக்குச்சீட்டு பற்றாக்குறை, அதனால இவிஎம்க்கு மாறலாமா இல்லையா அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் உலக அங்கீகார தினம் அப்படிங்கிறது ஜூன் 9ஆம் தேதி. அடுத்த கேள்வி நமக்கு சர்வதேச ஆவண காப்பக தினம் நமக்கு ஜூன் 9ஆம் தேதி. டீடைல் வீடியோ தெரிஞ்சுக்க யூடியூப் பாருங்க மக்களே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.